எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 12 ஜூன் 2024, 13 ஜூன் 2024 மற்றும் 14 ஜூன் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, இந்திய இராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்திய இராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் உபேந்திர திவேதி. உபேந்திர திவேதி. இரண்டாவது கேள்வி, ஒடிசா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? ஒடிசா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் மோகன் சரண் மாஜி. மோகன் சரண் மாஜி. மூன்றாவது கேள்வி, ஆந்திர பிரதேச மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக 4வது முறையாக பதவியேற்றவர் யார்? சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு. அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக 3வது முறையாக பதவியேற்றவர் யார்? அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக 3வது முறையாக பதவியேற்றவர் பெமா காண்டு. பெமா காண்டு. தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அஜித் தோவல். அஜித் தோவல். பிரதமரின் முதன்மை செயலராக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பிரதமரின் முதன்மை செயலராக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டவர் பி.கே. மிஸ்ரா. பி.கே. மிஸ்ரா. 2024 ஆண்டுக்கான ஔவையார் விருது எந்த புதினத்திற்காக எழுத்தாளர் பாமாவுக்கு வழங்கப்பட்டது? 2024 ஆண்டுக்கான ஔவையார் விருது எந்த புதினத்திற்காக எழுத்தாளர் பாமாவுக்கு வழங்கப்பட்டது? கருக்கு என்ற புதினத்திற்காக. உலகின் மிகச்சிறந்த தொழில் முனைவோருக்கான விருது 2024க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? உலகின் மிகச்சிறந்த தொழில் முனைவோருக்கான விருது 2024க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? வெள்ளையன் சுப்பையா. வெள்ளையன் சுப்பையா. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2024 ஆண்டு G7 மாநாடு எங்கு நடைபெற்றது? 2024 ஆண்டு G7 மாநாடு எங்கு நடைபெற்றது? இத்தாலி. எந்த ஆண்டுக்குள் இந்தியாவில் காற்றாலை மூலம் 500 ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? எந்த ஆண்டுக்குள் இந்தியாவில் காற்றாலை மூலம் 500 ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2030. தமிழ்நாடு மாநிலத்தில் கூட்டுறவு நிறுவனங்களின் கல்விக் கடன் 1 லட்சத்திலிருந்து எத்தனை லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது? 5 லட்சமாக. அடுத்து 13வது கேள்வி, 500 வருட பழமையான திருமங்கையாழ்வார் சிலையை இந்தியாவிடம் திரும்பத் தருகிறது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். இந்த திருமங்கையார் சிலையின் உயரம் என்ன? 60 சென்டிமீட்டர். 60 சென்டிமீட்டர். ஏடிபி டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் முதலிடத்தில் உள்ளவர் யார்? ஜூன் 2024 நிலவரப்படி யானிக் ஜின்னர். யானிக் ஜின்னர்.
2024ஆம் ஆண்டு கனடா கிராண்ட் பிரீ ஃபார்முலா 1 கார் பந்தய போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 2024ஆம் ஆண்டு கனடா கிராண்ட் பிரீ ஃபார்முலா 1 கார் பந்தய போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? மேக்ஸ் வெர்ஸ்டாபன். மேக்ஸ் வெர்ஸ்டாபன். 2024ஆம் ஆண்டுக்கான உலக மகளிர் ஜூனியர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? 2024ஆம் ஆண்டுக்கான உலக மகளிர் ஜூனியர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? திவ்யா தேஷ்முக். திவ்யா தேஷ்முக். 3 ஸ்டார் கிராண்ட் பிரீ குதிரையேற்ற போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார்? ஸ்ருதி ஓரா. ஸ்ருதி ஓரா. தமிழ்நாட்டின் பண்டைய சமண மரபு குறித்து எழுத்தாளர் ருச்சி பிரீத்தம் எழுதிய புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? தமிழ்நாட்டின் பண்டைய சமண மரபு குறித்து எழுத்தாளர் ருச்சி பிரீதம் எழுதிய புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எந்த நாட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சமீபத்தில் 45 இந்தியர்கள் உயிரிழந்தனர்? குவைத் நாட்டில். குவைத் நாட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 45 இந்தியர்கள் சமீபத்தில் உயிரிழந்தனர். சுமித் நாகல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சுமித் நாகல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? டென்னிஸ். டென்னிஸ். சமீபத்தில் விமான விபத்தில் காலமான சாவ்லோஸ் சிலிமா எந்த நாட்டின் துணை அதிபராக பதவி வகித்தவர்? மலாவி. மலாவி. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 12, 13, 14 ஜூன் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.